சிஸ்டர் குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே. ஸோ ஒரு சூப்பரான ரகசியம் கடவுள் வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கிற முரளியில் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா அப்படின்னா ஜென்ரலா மனிதர்களுக்கு மனித வழி நிறைய இருக்கு, கடவுளுடைய வழி ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பாட்டு கூட, ஒரு எம்ஜிஆர் பாட்டுக்கு, பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. சோ அந்த ஒரு வழி இறைவன் சொல்ற, அது வந்து மனித வழி, மனிதனால புரிஞ்சிக்க முடியாததாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தன் அடிச்சானா திருப்பி அடிக்கணும்ன்றதான் மனித வழி. அதை எப்படி கடவுள் போதிப்பார்? ஆனா நிறைய மதங்கள் அதை தான் போதிக்குது, எல்லா மதமே அதான் போதிக்குது இல்லையா? அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப், அது எல்லாமே மனித வழி, மனிதர்கள் உருவாக்கியதுன்றது. சோ கடவுளுடைய வழி அது கிடையாது. கடவுளுடைய வழி வந்து ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொல்றாரு இல்லையா? சோ பைபிள்லயுமே திருப்பி அடின்றது பழைய ஏற்பாடுல இருக்கும். ஆனா அதுல இயேசு சொல்றதாக வர்றது வந்து கடவுளுடைய வழிதான். இயேசு கடவுள்னு சொல்ல, ஆனா அதுல இயேசு சொல்றதாக சொல்லப்பட்டது கடவுளுடைய வழி. அப்ப ஆனா ஒரு கணக்கா இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்றது இல்ல, அதுக்கும் ஒருபடி மேல கடவுள் சொல்ற வழி. அது என்ன அப்படின்னா, அடிக்கிறது அப்படின்றது மட்டும் இல்ல, எந்த வகையான துக்கம் கொடுக்கறதா இருந்தாலும், உங்களை திட்டலாம், உங்களை பத்தி தப்பா பேசலாம், எது வேணாலும் இருக்கலாம், அல்லது நீங்க நாசமா போகணும் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது என்ன சொல்றது, கடவுள் வந்து அதுக்கு சூப்பரான வார்த்தை சொல்லுவாரு, சுபபாவனை சுபமற்ற பாவனை இல்ல, ஒரு மோசமான உணர்வு வைக்கிறது நம்ம மேல. அது பொறாமையா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், காமமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ இந்த பாவனை உங்க மேல ஒருத்தங்க வைக்கிறாங்க அப்படின்னா துக்கம் கொடுக்கறாங்க. சோ அந்த துக்கத்தை நாம எப்படி சரி பண்றது? அதாவது கரெக்டா சொன்னா அந்த சாப விமோச்சனம். இப்பவே சாபம் வருது, அதை எப்படி விமோசனம் பண்றது? ஏன்னா நிறைய பேருக்கு குடும்பத்துல இப்படி நடந்திருக்கும். மாமியார் மருமகளுக்கு சபிச்சிருக்கலாம், மருமகள் மாமியார் சபிச்சிருக்கலாம். எல்லா உறவுகளுக்குமே இப்ப சபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சபிச்சு தான் அனைத்தையும் இழந்துட்டோன்றார். ஏன்னா இந்த பூமியை கடவுள் சொர்க்கமாக படைத்தார். 5000 வருடம் முன்னாடி சொர்க்கமா இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாரு இப்ப இருக்கிற உலகம். அதுக்கு காரணம் ஒருவரை ஒருவர் சபித்தே இப்படி ஆயிட்டீங்க, அனைத்தையும் இழந்துட்டீங்கன்னு கடவுள் சொல்றார். அப்ப அனைத்தையும் மீண்டும் அடையணும், அதுக்காக தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி அதுல நிறைய இப்போதைக்கு தேவையான சில விஷயங்களும் சொல்றேன். சோ அதுல ஒண்ணுதான் இந்த சாபம். இதுல இருந்து உடனடியாக உங்களை காப்பாத்திக்கிறது எப்படி? ஒருத்தர் வந்து உங்களை பற்றி தப்பா பேசுறாங்க, துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஜென்ரலா என்ன ஆகும்? ஒண்ணு துக்கப்படுவோம், அல்லது துக்கம் கொடுக்கிறவங்களுக்கு திருப்பி துக்கத்தை கொடுப்போம் இல்லையா? துக்கத்தை கொடுப்போம், கொடுக்க முடியாட்டினா குறைஞ்சபட்சம் சாபமாவது விடுவோம். எதுவுமே பண்ண முடியலன்னா சாபமாவது விடுவோம். நிறைய சர்ச்சில் எல்லாம் போனா அவன் கையை முறித்து போடும் ஆண்டவரே அப்படின்னு கடவுளையே ஒரு அடியாளாக்கி சொல்லிட்டு இருப்போம். இல்ல, நிறைய பேர் கோயிலுக்கு போறதே இதுக்காக தான். நான் நல்லா இருக்கணுங்கிறத வேண்டதை விட என்னோட எதிரி இப்படி எல்லாம் ஆகணும். எல்லாருமே எல்லா மதத்திலயுமே அப்படிதான் இருக்காங்க. கண்டிப்பா. சில கோயில்கள் இருக்குது, அங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை வெட்டி போடுவாங்க எதிரி இறக்கணும்ட்டு. எதிரி ஒரு பெரிய ஆளா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது இன்னொன்னு, இந்த கோழி ஆடு பலி கொடுக்கறலாம் கூட இந்த மாதிரி துடிச்சு அவங்களும் அப்படி ஆகணும் எதிரிகள். அதெல்லாம் கூட வழக்கத்துலதான் இருக்கு. கரெக்ட். சோ இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. கடவுளையே வந்து நான் நல்லா இருக்கணும்ன்றதை விட நீங்க சொன்ன மாதிரி அடுத்தவன் நாசமா ஆகணும்ன்றதுக்காக வேண்டதெல்லாம் வந்துருச்சு. அதாவது தனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட உடனடியா மனிதர்கள் வாயில இருந்து என்ன தெரியுமா வருது, என்ன காப்பாத்து கடவுளே இல்ல, மத்தவெல்லாம் நல்லா இருக்கிறானே எனக்கு ஏன் இப்படி இருக்குது? அப்படிதான் ஃபர்ஸ்ட் மத்தவன் நல்லா இருக்கிறதா அவனுக்கு பயங்கர வலியை கொடுக்குது, அவனுடைய துக்கத்தை விட. ஆனால் கடவுள் என்ன சொல்றாருன்னா, இப்ப இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு தானே நீங்க துக்கத்தை கொடுத்துக்கிறீங்க இல்லையா? மத்தவன் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறான்றத நீங்க நினைக்கிறதும், அவன் மோசமானவன்றத நினைக்க உங்களுக்கு தானே துக்கம். ஒண்ணும் இல்ல, உங்களுடைய சொத்தை புடுங்கி விட்டுட்டாங்கப்பா வெளியில, அதை நீங்க நினைக்க என்ன ஆகும்? அவனுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நைட்டு கனவுலெல்லாம் சாபம் கொடுப்பீங்க. நிறைய பேர் மனநோயாளியெல்லாம் ஆயிடுவாங்க. அது இல்லாம உங்க உடலையும் பாதிக்கும்.
அப்ப மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு தான்ற. துக்கம் கொடுக்கிறவனோட அந்த துக்கத்தை வாங்குறவனுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புன்ற. அப்ப என்ன பண்ணணும்? துக்கத்தை வாங்காதீங்கன்ற. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவன் துக்கம் கொடுத்தானா நான் திருப்பி துக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துலதான் அந்த கொலை பண்றது, பொய் கேஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க. ஆனா இது அவங்கள நிம்மதியா தூங்க கூட விடாது. சோ அதுதான் சொல்றாரு, இதனால உங்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா நீங்க ஏன் துக்கம் கொடுக்குறீங்க? துக்கத்தை எடுத்துட்டீங்க. அவன் கொடுக்கறத உங்க மனதுல அசைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உங்களால கம்முன்னு இருக்க முடியல. திருப்பி எனக்கு அநியாயம் நடக்குதுன்னு அவனுக்கு துக்கம் கொடுக்குறீங்க. அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வழி, துக்கம் கொடுத்தவனுக்கு 10 மடங்கு அதிகமாக சுகத்தை கொடுங்கள். சூப்பர்ல. அதாவது அங்க வந்து ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு தான் சொன்னார். சுகத்தை கொடுக்கலாங்க. சரி இங்கேயும் அடிச்சுக்கிறியா, அடிச்சுக்கிட்டா உனக்கு நிம்மதினா அடிச்சுக்கோ அப்படின்னு, அதுவுமே நல்ல விஷயம்தான். ஆனா கடவுள் சொல்றது, துக்கத்தை கொடுத்தவனுக்கு அதிகப்படியான சுகத்தை கொடுங்கள். ஏன்னா அவனுக்கு இப்ப தேவை அது. அவன்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் கொடுக்குறான். அவன்கிட்ட துக்கம் இருக்குது, இல்ல ஏதோ ஒரு இதுல அவனுக்கு வந்து டார்ச்சர் ஆகுது. அது நியாயம் அநியாயம்ன்றதெல்லாம் வேற. ஆனா அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி யோசிக்கலாம் பிரதர். இது கூட சூப்பர் பாயிண்ட் தான். இப்ப நமக்கு எது இருக்கோ அவங்கதான் குடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு துக்கம் கொடுக்கறவங்க கிட்ட துக்கம் நிறைய இருக்கு. அப்ப அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. கொடுத்து எல்லாம் அதுதானே, அவெல்லாம் நல்லா இருக்கானே நான் நல்லா இருக்கலையேன்னு நினைக்கிறது இது நல்ல விஷயம் தானே. அவங்க அததான் குடுக்குறாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கொடுப்போம். நாம கொடுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு பிச்சைக்காரங்க வந்து பிச்சை கேட்கறாங்க, அவங்க கிட்ட இல்ல அதனால கேட்கறாங்க. அப்ப இருக்கிறவங்க கொடுப்பாங்க. என்கிட்டே இல்ல நீ கொடுறான்னு போய் பிச்சைக்காரன்ட்டு பிச்சை எடுக்கிறது தான் அவனுக்கு நாம துக்கம் கொடுக்கறது. துக்கம் கொடுக்கறவன் பிச்சை எடுக்கிறான், எனக்கு அமைதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அதனால என்கிட்ட இருக்கிறத நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அது வந்து அவங்க பாஷையில எனக்கு சுகத்தை கொடுன்னு கேட்கறது. நீங்க திருப்பி அவனுக்கு துக்கம் கொடுக்கணும்னா என்கிட்டயும் இல்ல உன்கிட்ட இருந்தா கொடுறான்றது. ஆனா ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு லெவலுக்கு மேல அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படியே வெட்டு குத்து கொலைன்ற அளவுக்கு போகும்பொழுது, ஒவ்வொரு ஆத்மாவும் இவன் எவ்வளவு பெரிய துக்கம் கொடுத்திருந்தாலும் பயங்கரமா மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கலாம், அந்த நேரம் அவன் என்னை மன்னிச்சிடுவான் அப்படின்னு மனம் இயங்கும். அது ஆச்சரியமா இருக்கும். திடீர்னு எப்படி மனம் இயங்குது? அதுவும் அவங்கிட்ட யாருக்கிட்ட அவ்வளவு துக்கம் கொடுத்தோமோ அவங்கிட்டே எப்படி இயங்குது? நீங்க நிறைய பார்க்கலாம், பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. யாருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ, இப்ப சப்போஸ் அரசாங்கத்துக்கே பிரச்சனை கொடுக்குறாங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக அல்லது ஒரு கட்சி எதிராக பண்ணும்போது, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இது அநியாயம் இல்லையா அப்படின்னா, சோ இவங்க அநியாயம் பண்ணது அந்த அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணாலும் நீ மன்னிச்சிடணும். அப்ப மன்னிக்க கூடிய குணம் மனிதர்கள் கிட்ட இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த நேரம் அவன் எவ்வளவோ மன்னிச்சுதான் பார்த்தான். மீண்டும் மீண்டும் அவனை டார்ச்சர் பண்ணும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈக்குவலா அவனை மாத்திட்டீங்க, மிருகமாக்கிட்டீங்க. சோ இப்படிதான் உலகம் மாறுது. ஒவ்வொருத்தரா குழந்தை பிறக்கும்போது நல்லாதான் பிறகுது, வளர வளர இந்த உலகம் மாதிரி அதுவும் மோசமாயிடும். மறுபடியும் கடவுள் கர்ப்பத்துல போய் தண்டனையை கொடுத்து மறுபடியும் பரிசுத்தமா தான் பிறக்க வைக்கிறார். மறுபடியும் அது கெட்டு போகுது. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து சுகத்தை கொடுக்கிறது அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஒரு துக்கத்தை வந்து ஒருத்தர் கொடுக்கிறாரு அப்படின்னா, அவன் நாசமா போகணும்னு உங்களுடைய எண்ணம் வருதுன்னா அந்த துக்கத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க தாரணை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப அதுக்கு பதிலாக என்ன பண்ணா, அது வந்து உள்ள வந்துடுச்சு இல்லையா? ஏன்னா அவனால நான் நடுத்தெருல நிக்கிறேன் அப்படின்னும் போது அது நிகழ்காலத்தில் நிஜமாகவும் இருக்குது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, இது வந்து மனித கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம். அவன் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப. ஏன்னா ஆக்சுவலா நம்ம வந்து சாபம் வரும் இல்லையா, அவன் நாசமா போகணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டக்குன்னு அவன் நாசமா போக மாட்டான், இன்னும் மோசமானவனா மாறுவான். மாறினாதான் அவனுக்கு துக்கம் தண்டனை கிடைக்கும். அப்ப இன்னும் மோசமா மாறினானா அதையும் உங்ககிட்ட தானே காட்டுவான். ஏன்னா இப்ப அவன் தானே உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு இருக்கிறான் இல்லையா? அப்ப அவன் ரொம்ப நல்லவனாக மாறணும். அவன் தெரியாம பண்றான், என்கிட்ட பண்ணா பரவாயில்ல, மத்தவங்க கிட்ட போய் அவன் மாட்டிக்க கூடாது. அப்பா அம்மா அப்படித்தானே இருப்பாங்க. அப்பா அம்மா குழந்தைங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கும்போது, நீ என்ன பண்ணாலும் நாங்க பாத்துக்கணும், நாளைக்கு சமுதாயம் உன்னை என்ன நடத்தும் தெரியுமா? பெண்களை கேட்பாங்க, நீங்க அமைதியா இருக்கிற, சரி நீ பாட்டுக்கு படுத்து தூங்குற, எந்த வேலையும் செய்யல, நாங்க பாத்துக்குவோம்.
போற இடத்துல அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னுவாங்க இல்லையா? சோ அப்ப அதுக்காக இவங்க கருணைப்படுறாங்க. அதே கருணையை அவர்கள் மேல வைக்கணும். அப்ப என்ன பண்ண சுபபாவனை வைக்க சொல்றாரு. என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த கருணை குணம் இருக்குது. அதை எப்ப நாம தட்டி எழுப்புவோம்னா, அவன் அந்த குணத்தில் நிரம்பணும் அப்படிங்கிறத விட அந்த குணம் நிரம்பியவனாகவே அவனை நீங்க பார்க்கும் பொழுது அது தூண்டப்படும். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? அவனை அரக்கனா பாக்குறீங்க. அப்ப அரக்க குணம் தூண்டப்படுது. அப்ப உண்மையிலே அதை நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்க. முன் ஜென்மத்துல அப்படி கூட உருவாக்கி இருப்பீங்க. அதோடைய பலனை நாம இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப எப்படியும் அவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு, தெரிஞ்சு போச்சு. இதே குணத்தோட அவன் உங்களை சந்திக்கணுமா அல்லது நல்லவனா சந்திக்கணுமான்றது உங்க கையில தான் இருக்கு. இப்ப நல்லவனா சந்திக்கணும்னா அந்த சுபபாவனை வைத்தால் நடக்கும். அப்ப ஒரு தடவையும் அவனை பத்தி கெட்ட சிந்தனை வரும்போது அதை நீங்க எப்படி அழிக்கணும்னா 10 நல்ல எண்ணத்தை உருவாக்கி அழியுங்கன்ற. இது எவ்வளவு பெரிய விஷயம். எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? எந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கு? எந்த சித்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு? இதுதான் கடவுளுடைய வழி. இதுதான் டக்குன்னு உங்களுடைய மனம் அமைதியாயிடும். சோ அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது எப்படி எல்லாத்தையும் இழந்து எப்படி அதுன்னும் போது அதுக்கு இன்னும் ஞானம் இருக்குது. நாம இதுக்கு முன்னாடி செய்ததற்கான பலன். இப்ப நிலநடுக்கத்துல வீடு இடியுது, யார் கூட போய் சண்டை போடுவீங்க இல்லையா? அப்ப என்னுடைய புண்ணிய கணக்கு தீர்ந்துருச்சு, பாவ கணக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது இயற்கை சீற்றத்தினாலையும் நடக்கலாம், மனிதர்களாலையும் நடக்கலாம். ஆனா மனிதன்னும் போது நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம். இதான் பிரச்சனை. சோ நிச்சயிக்கப்பட்ட விஷயம் நடந்தே தீரும். அது யார் மேல வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம மைண்ட் என்ன தெரியுமா தோணும்? சே, இப்படி இல்லைன்னா இப்படி நடந்திருக்காது. இறக்கும் போதெல்லாம் யாராவது இறந்துட்டாங்கன்னா நான் இருந்திருந்தா அது நடந்திருக்காது, இப்படி எல்லாம் நினைக்கிறான். அப்படிலாம் கிடையாது. நடக்கிறது நடந்தே தீரும். இருந்திருந்தா அது வேற மாதிரி நடக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது நடந்தே தீரும். சோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அவங்களுடைய நடிப்பை அவங்கவுங்க நடிச்சே தீருவாங்க. இதுல என்னன்னா, இந்த சொத்து அபகரிப்புன்னு இருக்குது இல்லையா, கூட பிறந்தவங்களே ஏமாத்துறது நிறைய இடத்தில் இருந்தாலும் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்பவும் பாசமா இருக்கிற அண்ணன் தம்பி இருக்கதான் செய்யறாங்க, அண்ணன் தங்கச்சி இருக்கதான் செய்யறாங்க. பட் கம்மியா இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல சகோதரனோ சகோதரியோ எனக்கு பிறக்கல அப்படின்னா அது என்னுடைய குற்றமா தானே இருக்கும். இல்லை, எனக்கு மோசமா பிறந்திருக்கிறாங்கன்னா அதற்கு ஏற்றுக்கணும். அப்ப மோசமா பிறக்கிறது குழந்தையா இருக்கும் போதே அது இருக்குது. அப்ப ஜாலியா விளையாண்டுருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். திடீர்னு ஒரு டைம் அவனுடைய குணம் மோசமா மாறுது அப்படின்னா அதற்கேற்ற பாவத்தை நீங்களும் வேற ஏதோ பண்ணிருப்பீங்க. இந்த விஷயத்துல பண்ண மாட்டீங்க, காமம் சார்ந்த விஷயம் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அந்த குணம் மோசமாகும் போது அதை அந்த சொத்தை அனுபவிக்கிற தகுதியை நீங்க இழக்கிறீங்க. அந்த நேரம் உங்ககிட்ட எப்படியாவது அதை அபகரிக்கப்படணும். அது இவங்க மூலமா அபகரிக்கப்படுது. சோ அப்ப அவங்க வெறும் கருவிதான். சோ இதை புரிஞ்சுக்கணும். தெரியாம தான் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சொத்தை அபகரிக்கிறவங்க எல்லாமே பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. அதான் பெரிய விஷயம். இழக்கிறவன் ஏழையா இருக்கிறான், அவன் ஆல்ரெடி ஏழையா தான் இருக்கிறான். அவன்கிட்ட ஏற்கனவே பணக்காரனா இருக்கிறான், அபகரிக்கிறான். கூட பிறந்தவங்களே பாத்தீங்கன்னா, யார் அதிகமா சம்பாதிக்கிறானோ சம்பாதிக்காதவங்க கிட்ட தான் அவன் அபகரிக்கிறான். இது ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு தோணும். உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். அவரு அவங்க மனைவி கிட்ட போய் சொத்து வாங்கிட்டு வா, பேர்ல எழுதி, அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது, இவர் அளவுக்கு ஒன்னும் அவங்களுக்கு கிடையாது, ஒரே ஒரு வீடு இருக்குது, அதை உன் பேர்ல எழுது அப்படின்னு டார்ச்சர் பண்ற. அவர் நல்லா தண்ணி அடிப்பாரு டெய்லியும். அப்ப லட்சக்கணக்கில் அவர் சம்பாதிச்சாலும் தண்ணி அடிக்க அடிக்க அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அப்ப அவருக்கு பயம் வருது, நாம இறந்துட்டா என்ன ஆகும். இதுதான் அவர் அந்த தப்பு பண்ண வைக்குது இல்லையா? அவரு சம்பாதிக்கிறது ரொம்பவே அதிகம், ஆனாலும் அதை ஃபுல்லா காலி பண்ற அளவுக்கு அவர் தண்ணி அடிக்கிறார். அப்ப அவருக்கு நல்லா தெரியுது நாம செத்து போயிடுவோம்ட்டு. செத்து போயிட்டா இந்த குழந்தை நிலைமை என்ன ஆகும். அப்ப அந்த பற்று அவரை மிருகமா மாத்துது. அப்ப இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த தப்பு செய்யறவங்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு தெரிந்தால் நமக்கு அவங்க மேல கருணை தான் வரும் இல்லையா? அவனால எதுவுமே பண்ண முடியாத நிலையில இப்படி வரான். அதாவது ஒண்ணு பிச்சை எடுக்கணும், பட் ஓகே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டே இருக்குதுன்னும் போது அதை பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா அதான் நடந்துட்டு இருக்குது.
இப்படி இல்லைன்னா அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கும் போகணும். சோ அதனால சரி பாவம் பிச்சைக்காரன் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்துட்டு அவனுடைய குணம் மாறணும், பொறுப்பற்று இருக்கக்கூடாது அப்படின்ற. ஆனா ஜெனரல் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பிரதர் பண்றது? நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்க, ஓகே, நமக்கு என்ன சொல்யூஷன்? நம்ம புண்ணிய கணக்கு நம்மை காப்பாற்றும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுதுன்னு இல்லைன்னும் போது அது நிறைய பேர் கேட்பாங்க. நல்ல கொஸ்டின் அது. ஏன்னா யாரோ கேட்டிருந்தாங்க அது மாதிரி. சரி விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்ன, ஏதோ அவங்களுக்கு சொத்து பிரச்சனை. ஐயோ இப்ப இருக்கிற வாடகை எல்லாம் எங்க கொடுத்துட்டு இருக்கிறது. சரி வலுக்கட்டாயமா அது அபகரிக்கப்பட்டுச்சு, என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்க தானே செய்வீங்க. ஏன்னா இது வந்து விதி உங்களை தள்ளுது பாத்தீங்களா, அதுல ஒரு நன்மை இருக்கும். நீங்க எப்ப அதை எதிர்க்கிறீங்களோ உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. விதியை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த சமயத்துல இறைவனை கெட்டியமா பிடிச்சோம்னா தப்பிச்சுக்கலாம். எப்பவும் இறைவனை பிடித்தால் அது உங்களுக்கு வலியை கொடுக்காது. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து இளமையா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். அது நிரந்தரமா இருக்குமா? நம்மளதுதான் இளமை, நம்மளதுதான் ஆரோக்கியம். எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒரு நாள் இழந்துதானே ஆகணும் இல்லையா? அதுக்கு நீங்க யாருக்கிட்ட போய் சண்டை போட முடியும்? விதவிதமா நோய் வருது. 40 வயசு ஆச்சுனாலே சாவு மணி அடிச்ச மாதிரிதான். விதவிதமா ஒண்ணா உடைய ஆரம்பிக்குது. யாரு கூட போய் சண்டை போடுவீங்க? பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் மரண பயத்துலதான் இருக்கிறான். சோ ஆனால் ஒண்ணு, உங்களுடைய கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவலைப்படுத்தல. குழந்தைக்கு என்ன ஆயிடும் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் குழந்தைய பத்தி நான் கவலைப்படாம யார் கவலைப்படுற? அது உன் குழந்தைன்னு உனக்கு யார் சொன்னா? குழந்தை பிறந்தோடனே கடவுளே நன்றி நீ கொடுத்ததுக்குன்னு தானே சொல்ற. அப்ப அவரோடது தானே அது, அவரு தானே கொடுத்தாரு. அப்ப எப்படி அது உன் குழந்தையாச்சு? அப்போ என் குழந்தைன்னும் போதுதான் நம்ம தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். என் குடும்பத்துக்காக இந்த மாதிரி தான் தப்பே பண்றாங்க. நீங்க அரசியல்வாதிகள்லே பாருங்களா, கல்யாணம் ஆனவங்க தான் எல்லா விதமான ஸ்கேமும் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாத அரசியல்வாதிகளும் பாருங்களா அதுல இருந்து விலகியே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை கிடையாது. யாருக்கு சம்பாதிக்க போறோம்? அவனுக்கு தெளிவா தெரியுது. ஆனால் அந்த தன்னுடையவர்கள்னு ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு பதற்றம் வந்துகிட்டே இருக்குது. அதான் நான் சொன்னேன், லட்சமா சம்பாதிக்கிறார். அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரொம்ப அந்த என்ன சொல்றது, அந்த கிரீன் இங்க்ல சைன் போடக்கூடிய கெசட்டட் ஆபீசர் அவர். அவருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா அவருடைய குணம் அப்படி இருக்கு. கடவுளுடைய நம்பிக்கை சுத்தமாரும் கிடையாது. இதுதான் காரணம் பயத்துக்கு. உலகம் ஃபுல்லா பயம் அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரே காரணம் கடவுள் நம்பிக்கை இல்லாததுதான். ஆனா அந்த காலத்துல 10 குழந்தைய பெத்துட்டு மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு நிம்மதியா இருந்தாங்க. என்னைக்கு கடவுள் பயம், கடவுள் நம்பிக்கை போச்சோ ஒரு வினாடியும் பயப்படுறான். ஐயோ எனக்கு இதாச்சுன்னா என்ன பண்றது, அது என்ன ஆச்சுன்னா என்ன, எனக்கு கடவுள் பார்த்துக்கோன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. இதுதான் காரணம். சோ அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, நீ இப்படி அவனுடைய சாபத்து, அதாவது அந்த சாபத்தின் தாக்கம் உனக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குதுன்னா அந்த எண்ணத்தை நீ அழிக்கிறதுக்கு அவனுக்கு மீண்டும் மீண்டும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை கூட, அவனுடைய அந்த கெட்ட குணம் அழிந்து நல்ல குணம் வரணும். உனக்காக கிடையாது, அவனுக்காக இல்லையா? அவன் வந்து சொத்து திருப்பி கொடுக்கணும் அப்படி கிடையாது, அவனுடைய குணம் மாறணும். ஏன்னா இதையும் அவன் இழந்துடக்கூடாது, பாவம் இல்லையா? அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா அவன் லட்சக்கணக்கில சம்பாதிச்சே அவனுக்கு வந்து நிம்மதி இல்லைன்னா இந்த ஒரு வீட்டை வச்சு மட்டும் அவன் நிம்மதியா இருந்துருவானா? அது ஒண்ணு இருக்குது இல்ல. அவங்க நினைச்சாங்கன்னா 1 மாச சம்பளம் அல்லது 1 வருஷத்து சம்பளத்துல வீடே வாங்கிடலாம். அதே அவனால முடியலன்னா அவன் பேர்ல வீடே எழுதி வச்சா கூட அதை வித்து அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. அப்ப அந்த குணம் மாறணும். அதை மட்டும் சுபபாவனையா வைக்க அந்த குணம் மாறும். உங்களால மாறினதுனால அடுத்த ஜென்மத்தில் அவங்க உங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கும்போது அவனை நீ ஃப்ரெண்டா பார்த்ததுனால உனக்கு கிடைத்த பரிசு நிஜமான ஃப்ரெண்டா மாறி உங்களுக்கு வரான். அப்ப அவங்களை உங்களால மாத்த முடியும். ஆனா ஒரு காலத்துல பொறுக்க முடியாம நீங்க அவனுக்கு சாபம் விட்டது அவன் எதிரியா மாறி இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிறான். உங்களாலதான் வந்திருக்கிறான். இப்ப அவனை மீண்டும் நல்லவனா மாத்த வேண்டியதும் உங்க கையிலே கடவுள் ஒப்படைச்சிட்டாரு. இப்ப எதிரியா இருந்தா அபகரிக்கவும் நம்ம கோவப்படுறோம். எவ்வளவு வீட்டுல பையன் டார்ச்சர் பண்றாங்க, பொண்ணு டார்ச்சர் பண்றாங்க, அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப அமைதியா இருப்பாங்க பாருங்களேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. போலீஸ் கிட்ட போனா அது உங்க குடும்ப பிரச்சனைங்க, எதுவும் பண்ண முடியாதுன்றவாங்க. அப்படி தினம் பயந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
நைட் ஆச்சுன்னா தண்ணி அடிச்சிட்டு வந்து பையன் அப்பாவை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில பேசுறது, ஒரு மரண பயத்துல அவருடைய உடம்பே போகுது. ஏன்னா சாதாரணமே வயசானா ஊறப்பட்ட வியாதி வந்துடும். இதுல இந்த இந்த டென்ஷன்ல தான் நிறைய வியாதி ட்ரிகர் ஆகும். சோ ஆனால் இதுக்கான விதையை நீங்க தான் போட்டிருப்பீங்க. இதுக்குதான் அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை இருக்கணும். கடவுள் சொல்ற வழியை ஃபாலோ பண்றதுலதான் தைரியம் இருக்குது இல்லையா? சபிக்கிறது தைரியம் கிடையாது, எதிர்க்கிறது தைரியம் கிடையாது. ஆனா அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இருக்கு, அதுதான் தைரியம். அந்த சுப பாவனை தான் தைரியம். அதைத்தான் கடவுள் இன்னைக்கு, அதாவது 6 ஏப்ரல் 2025 முரளியில பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற அந்த முரளியில முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்கிறேன். சோ அதை அவசியம் பாருங்க, அது எல்லோருக்கும் தேவை. அப்படிங்கிறதுனாலதான் அதையும் நாம ஷேர் பண்றோம். இதோடைய பலன் கிடைத்தே தீரும், இதுதான் கடவுளுடைய நீதி. ஆனா உங்களுடைய மனம் அது நம்பாது. அது எப்படி நம்பி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அது எப்படின்ட்டு. அது அடுத்த ஜென்மம் வருது. ஆனால் இப்ப அவனுக்கு நீங்க சாபம் கொடுக்காததுனால, அந்த பாவம் செய்யாததுனால, நன்மை செஞ்சதுனால, இப்ப நீங்க அங்க இருந்து எங்க துரத்தப்படுறீங்களோ அங்க உங்களை சுத்தி நல்லவர்களாக இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். நீங்க எந்த வீட்டை விட்டு வெளில வந்தீங்களோ அந்த வீட்டை சுத்தி மோசமானவர்கள் இருப்பாங்க. அப்ப நீங்க அதையே புடிச்சிட்டு இருந்து மோசமானவர்கள் மத்தியிலே வாழ போறீங்களா? அல்லது அதாவது அவ்வளவு சொக்க தங்கமானவர்கள் இருப்பாங்க. சோ இதை அனுபவம் செஞ்சவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நிறைய பேர் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்ல போடுங்க. சோ அப்பதான் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் வரும். ஏன்னா மனித வழி கோர்ட்டு, அதான் இயேசு சொல்லிருப்பாரு, நீ கோர்ட்டு கேஸ்ன்னு போனா உன் சொத்து ஃபுல்லா தீர்ந்தாலும் உனக்கு நியாயம் கிடைக்காது. அதற்கு பதில் உன் சகோதரனோடு சமாதானமாக போ அப்படின்னு இருக்கும். சகோதரனா கூட பிறந்தவன் அர்த்தம் கிடையாது, யாரா இருந்தாலும் இல்லையா? இது நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதான் கடவுளுடைய சட்டம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக ஜன நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இருக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி.